எதுவுமே வெளி சாப்பாடு நல்லது கிடையாதுன்னுவாங்க. என்னதான் அது இவ்ளோ பில்டப்பா இருக்குன்னு எங்க கேப்ஷன்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. இப்போ இது எல்லாத்தையும் பீட் பண்ண மறுபடியும் என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க. அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசென்ட். கார்ன்ஃபிளவர் பவுடர். கார்ன்ஃபிளவர் பவுடர். ஓகே. சோடா மாவுன்னு நினைச்ச மக்களே, சாரி. இதுக்கு KFC போயே சாப்பிடலாம் போலயேமா, பெரிய ப்ராசஸா இருக்கு. அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. வா. ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். லவ் யூ ஆல். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ்லி சப்போர்ட். இது ஏன் இந்த ஸ்பெஷல் தேங்க்ஸ் அப்படின்னா, என்னோட சேனல் இது வரைக்கும் எங்கள் பர்சனல் vlog தவிர இது வரைக்கும் நான் வேறு டாபிக்ஸ் பேசினதே கிடையாது. பட் ஃபர்ஸ்ட் டைம் பிக் பாஸ் டாப்பிக்கும் முன்னாடி ரிவ்யூ பண்ணோம். எஸ், அஃப்கோர்ஸ் நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். பட் விட்டுட்டோம். பர்சனல் டாபிக்ஸ் மட்டும் பேசலாம். எங்கள் அம்மாவோட சமையல், எங்களோட ட்ராவல், இந்த மாதிரி காமிக்கலாம்னு நினச்சோம். பட் தவிர்க்க முடியாத சில சூழ்நிலைகளால் பிக் பாஸ் பற்றி இந்த வருஷம் பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை அதனால் பேசினேன். ஸோ தேங்க்யூ ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் உங்களோட ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் vlog எனக்குன்னு சொல்லலாம். பிகாஸ் நானும் என் தம்பி வந்து பயங்கரமாக ரொம்ப முழுவி போயிடுவோம் அந்த சாப்பாடுக்கு. என்னவா இருக்கும்? பட் அது எப்பயுமே எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னைக்காவது ஒரு நாள் அது போய் கடைக்கு சாப்பிட்டா ஓகே. பட் ரெகுலர் டேர்ம்ஸ்ல அது நல்லது கிடையாது, எதுவுமே வெளி சாப்பாடு நல்லது கிடையாதுன்னுவாங்க. என்னதான் அது இவ்வளோ பில்டப்பா இருக்குன்னு எங்க கேப்ஷன்லயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. வெளியில கேப்ஷன் கொடுத்துருப்பாங்க எங்க ப்ரொடியூசர். ஸோ நத்திங், ரொம்ப என்னன்னா இட்ஸ் KFC சிக்கன், அவ்வளோதான். அனூஸ் KFC சிக்கன். இப்போ வீட்டில் பண்ண போகிறது அனூஸ் KFC சிக்கன். பட் எனக்கு என் தம்பிக்கு வந்து KFC சிக்கன், மெக்டானல்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஸ்பெஷலி வந்து KFC ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ டயட்டில் இருக்கிறதுனால நான் இப்போ அந்த மாதிரி போகிறது கிடையாது. ரொம்ப ரேர். அப்போ கூட இப்போ என்னோட கெப்பாசிட்டி 2 பீசஸ்னால் அந்த ஒரு 1 பீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்றேன். ஸோ அதுவுமே என்னோட ஜிம் ட்ரெயினர் என்ன சொன்னார், வேணாங்க வெளி சாப்பாடு அவாய்ட் பண்ணுங்க. இருந்தாலும் கடலைமுத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா. ஸ்ட்ரிக்ட்டா இல்லனா உங்க முன்னால எல்லாம் உத்தியோகம் பார்க்க முடியுமா? அதனால தான் நான் வீட்ல பண்ணி கொடுக்குறேன். எனக்கு போன வாட்டி பண்ணி கொடுத்தாங்க. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. சீரியஸா ரொம்ப சூப்பரா இருந்தது. அதுக்கப்புறம் தான் சரி மம்மி, இது ஏன் நம்ம உங்களோட ஸ்டைல் இந்த KFC சிக்கனை வந்து மக்களுக்கு பண்ணி காட்டக்கூடாது, ஈஸியாகவும் ரொம்ப நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும், ஏன்னா நம்மளுடைய வீட்டில் பண்ணுறதுனால. ஆமாம். ஸோ ஆயிலாக இருக்கட்டும், சிக்கனாக இருக்கட்டும், எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், யூஸ்டாக இருக்காது. அதனால வந்து எங்கள் அம்மா என்ன சொன்னாங்க, ஓகே வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன வாட்டி பண்ணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, என் தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால உங்களுக்கு நான் பண்ணி காமிக்கிறேன். ஆமாம், அதுதான் மக்களே. நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சிக்கிட்டு? ஸோ KFC எங்க அம்மாவோட ரெசிபி ஸ்டைல் எப்படி இருக்குன்றது தான் இன்னைக்கு நீங்க பார்க்க போறீங்க. ஸோ வாங்க உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம், எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாங்க. இன்னைக்கு ஒரு புட்டி, எல்லாரும் வாங்க. KFC சிக்கனோட இன்கிரீடியன்ஸை பார்த்துடலாமா? வாங்க. 1 கப் மோர், சிக்கன் 6 டைம்ஸ் கழுவி வச்சுருக்கேன், தோல் இல்லாமல். ஏன்னா தோலோடு சில பேர் சாப்பிடுவாங்க, தோல் இல்லாமல் சில பேர் சாப்பிடுவாங்க. நாங்கள் தோல் இல்லாமல் சாப்பிடுவோம், அதனால தான். 1 முட்டை, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கார்ன்ஃப்ளவர் பவுடர், மைதா மாவு 1 கப், சில்லி பவுடர், தனியா பவுடர், பிளாக் பெப்பர், மஞ்சத்தூள், இது இல்லாமல் எண்ணெயும் உப்பும். அவ்வளோதானா? அவ்வளோதான். ஏன்னா ஒரே ஒரு முட்டை வச்சிருக்கீங்க. 1 முட்டை போதும், 4 பீஸ் தானே. ஓ, 4 பீஸ்ன்றதுனால 1 முட்டை. ஆமா. ஒருவேளை சிக்கன் அதிகரிச்சா அதிகமான முட்டை, எக்ஸ்ட்ரா முட்டை சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போதைக்கு 1 முட்டை தான். எஸ். ஓகே மக்களே, ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? வாங்க. இப்போ மேரினேட் பண்ண போறோம். வாங்க. ஃபர்ஸ்ட் மோர், நெக்ஸ்ட் முட்டை, பொட்டச்சி. எஸ், பொட்டச்சி. ஓகே போட்டாச்சா? முதல்ல என்ன பண்ணணும், இதை பீட் பண்ணிக்கணும். ஓகே, நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ முட்டையும் மோரும் நல்லா கலக்கிடுச்சு. இது கூட நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு 1 ஸ்பூன் இல்லை 1.5 ஸ்பூன், 2 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவுக்கு தானே. 1.5 ஸ்பூன் போடலாம். ஓகே, கொஞ்சம் ஸ்பைஸியாக சாப்பிட்றவங்களுக்கு பண்ணல. மஞ்சத்தூள். ஓகே,
1/2 ஸ்பூன் தான். இப்போ மிளகுத்தூள் போடுறேன். 1 ஸ்பூனா? ஆமாம், 1.25 ஸ்பூன். 1.25 ஸ்பூன். ஓகே, அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட போகிறேன். தேவையான அளவு சும்மா 1 ஸ்பூன் அளவுக்கு. ஓகே, அடுத்து இது போட்டாச்சா? போட்டு இப்போ உப்பு. எங்கள் அம்மா உப்பு எடுக்க போயிட்டாங்க. உப்பு எப்பவுமே பிகினிங்கில் எடுத்து வைக்க மாட்டேன் நான், தண்ணி விட்டுடும். ஐயோ ஆமாம், எவ்வளோ ஸ்பூன் போடுறீங்க? சும்மா 1 ஸ்பூன். ஓகே, போட்டாச்சா? இப்போ இது எல்லாத்தையும் பீட் பண்ணணும் மறுபடியும். என்கிட்ட கொஞ்சம் கூலிங்கா நடந்துக்கங்க, அதான் உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு டீசன்ட். எவ்வளோ கோவம் வருது அந்த மிக்சரை எடுத்த உடனே. பீட் பண்ணுறதை தேடிட்டு இருக்கேன் நான். இந்த மிக்சிங் எல்லாம் போடும்போது மறைக்குதுமா, அது அங்கே வச்சுட்டு நடுவில் வேற வச்சுட்டு பாருங்க, இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதை எடுத்துட்டு சிக்கனை இதில் நல்லா ஊற வைக்க போகிறேன். நல்லா எல்லா சிக்கனும் ஊறுற மாதிரி. மக்களே, இது தை பீஸ், ஏன்னா எங்களுக்கு பாடி பீஸ் பெருசாக பிடிக்காததுனால லெக் பீஸ். ஓகே, லெக் காட்டுங்க. லெக் அண்ட் தை பீஸ். ஓகே ஓகே, டன். இதோ இங்கே வேற இன்னும் 2 பீஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நல்லா ரோல் பண்ணி விட்டு ஊற விடணும். டிப் ஆகிடணும். இவ்வளோ தனியாக இருக்கு, பரவாயில்லையா? பரவாயில்ல, ஊறட்டும். 3 hours ஊறணும். 3 மணி நேரமா? எஸ். வாட் ஆர் யூ சேயிங்? ஆமா, நாக்கு துடியா துடிக்குதே. ஏன்டா பூனை கருவாடு கலையிற மாதிரி அலையிற? போடா. நான் இதுக்கு முன்னாடி நீங்க பண்ணி காட்டும் போதெல்லாம் சும்மா கொஞ்ச நேரம் அந்த சிக்கன், நார்மல் சிக்கன் 65 ஊற வைக்கலாம். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் பண்ணும்போது தான் உனக்கு காமிப்பேன். ஓ, 3 ஹவர்ஸா? ஆமா. ஓகே, நல்லா ஃபுல்லாக பரவணும். இந்த மாதிரி மோரில் ஊற விட்டால் நல்லா சாஃப்டாக இருக்கும் சிக்கன் சாப்பிடும்போது. ஓகே, அதுக்காக தான். பெரிய பாத்திரம் தான் எடுத்தா என்னமா? ரொம்ப பெருசுலாம் எடுக்க வேணாம்டா, இது ஊறிடும்டா. ஊற இதில் இதாகிடும். எவ்வளோ நேரம் ஊற விடுறோமோ அதுதான் டைமிங் இதில். ஓகே, அவ்வளோதானா? நம்ம அப்படி ஃபுல்லாக ஊறி விட்டுருவோம். ஸோ இதை 3 hours ஊற வைக்கணும். கம்மியாக இல்லை, நல்ல 3 மணி நேரம் ஊற விடுங்க. அப்போ தான் சிக்கன் உள்ளே இருக்கிற சிக்கனுக்கெல்லாம் நல்ல மசாலா போகும். வறுத்ததுக்கு அப்புறமும் நல்லா சாஃப்டாக ஜூஸியாக வரும். இப்போ இந்த மைதா மாவெல்லாம் எப்போ? அதெல்லாம் அப்புறம். இந்த 3 மணி நேரம் ஊறின பிறகு ப்ராசஸா? ஆமாம். அது இப்போ கிடையாது, இது ஊறினதுக்கு அப்புறம் இதை வந்து 3 hours நார்மல் ஃப்ரிட்ஜில் வைங்க. ஃப்ரீசரில் வைக்க வேண்டாம். ஓகே, சாதா ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஃப்ரிட்ஜ் உள்ள ஊற விட்டுட்டிங்கன்னா அது பாட்டுக்கு நல்லா ஊறும். ஓகே, அப்புறம் ஆஃப்டர் 3 hours பார்க்கலாம். ஓகே மக்களே, ஆஃப்டர் 3 hours மீட் பண்ணுவோமா? 3 hours ஊற வச்சாச்சு. பாருங்க, நல்லா ஊறி ஸ்கின்குள்ளெல்லாம் நல்லா ஊறிட்டு இருக்கும் மசாலா. அவ்வளோதானா? வறுக்க போருமா? அப்படியே எப்படி வறுக்கிறது? இருங்க, வாங்க. இன்னுமா மறுபடியும்? நீங்கள் தான் சொன்னீங்கல்ல மைதா மாவுலாம் எடுத்து வச்சு என்ன பண்ணுறீங்கன்னு. இப்போ பாருங்க, என்னடா இது இவ்வளோ பெரிய ப்ராசஸ் இருக்கு. 1 கப் மைதா மாவு. ஓகே, இதை ஒரு நல்ல பிளேட்டில் கொட்டிடுங்க. இதில் டிப் பண்ணணும்? இல்லைடா, இருங்க, அவசரப்படாதீங்க. இப்போது 1 கப் மைதாவுக்கு 1/2 கப் கார்ன்ஃப்ளவர் பவுடர். கார்ன்ஃப்ளவர் பவுடர். ஓகே, சோடா மாவுன்னு நினச்ச மக்களே, சாரி. சோடா மாவு, கார்ன்ஃப்ளவர் பவுடர். ஏன்னா இந்த கப் எதுக்கு வச்சிருக்கேன்னா மெஷர்மெண்ட்டுக்காக. ஓகே. ஸோ 1 கப் இவ்வளோ இருந்தது. இப்போ இது 1/2 கப். இதையும் மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்தாச்சு. ஓகேயா? இப்போ 1 ஸ்பூன் மிளகாத்தூள். மறுபடி? ஆமாம், அது வேறு மசாலா, இது வெளி மசாலா. ஓகே, 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டோமா? 1 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டோம். ஓகே, அப்புறம் பெப்பர் பவுடர். பிளாக் பெப்பர், ஒயிட் பெப்பர், எனிதிங் இஸ் ஓகே. இப்போ சால்ட். இந்த சிக்கனை இப்போ எனக்கு தெரிஞ்சு இதுல போட்டு மறுபடியும் மிக்ஸ் பண்ண போறாங்க. உடனே இல்ல. இப்போ இந்த போட்ட மசாலா இது எல்லாத்தையும் நல்லா ஒரு 1 மினிட்டுக்கு ஃபுல்லா எல்லா பவுடரும் கலந்துடணும். இப்படி கலக்கிடணும். நல்லா கலக்கணும். கலக்கினதுக்கு அப்புறம் தான் அது நல்லா கலக்கியாச்சு. ஒரு 1 மினிட்டுக்கு நல்லா பவுடரை கலக்கிடுங்க. எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகிடணும். நம்ம போட்டது மசாலா கிசாலா எல்லாம். இப்போ இந்த ஊற வச்ச சிக்கன் இருக்கு இல்லையா, அதை நல்லா இப்படி பண்ணிட்டு இதில் வச்சு ஃபுல்லாக இந்த பவுடர் போட்டு மூடணும்.
நல்லா அழுத்தி விடணும். ஓ இதுதான் அந்த கிறிஸ்பி நறுக்கு இருக்குங்க. இப்படி இந்த மாதிரி நல்லா அமுக்கி விட்டுட்டு, அமுக்கிட்டீங்களா பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஒட்டிடும். ஒட்டினதுக்கப்புறம் ஓகே இதை இங்கே நல்ல தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு மக்கு, ஒரு பவுல் வச்சுருக்கேன் பாருங்கள். இது உள்ள டிப் பண்ணணும். ஐயா இது என்னது பாருங்க இந்த 5 to 8 செகண்ட்ஸ்க்கு. ஓ வெறும் 5 to 8 செகண்ட்ஸ் தான். ஆமாம். டிப் பண்ணிட்டு மறுபடியும் எடுத்துட்டு இதை மறுபடியும் இதில் வச்சு மறுபடி இந்த மாதிரி அமுக்கி எப்படி கேஎஃப்சியில் இப்படி தான் ஒரு வாட்டி ஒரு சிக்கனுக்கு பண்ணுவாங்களா? எல்லாம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டு வரவங்களுக்குலாம் பண்ணி கொடுப்பாங்க. அடேங்கப்பா. மறுபடியும் தண்ணியாமா? இல்லை, இது அவ்வளோதான், ஒரு வாட்டி தான் தண்ணியில். நான் சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். ஈஸியாகவும் இருக்கும், ஃபாஸ்ட்டாகவும் பண்ணலாம். அந்த ஊற வைக்கிற டைம் தான் தவிர இதெல்லாம் ஓகே. இந்த மாதிரி பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், இப்படி தனியாக எடுத்து வச்சுடுங்க. ஓகே, இந்த மாதிரி எல்லா சிக்கனையும் பண்ண போகிறேன். அந்த இன்னும் இந்த லெக் பீஸ் இன்னொன்று இருக்குது, பாடி பீஸ் எல்லாமே பண்ண போகிறீங்க? எல்லாமே பண்ண போகிறேன். ஓகே டன். இப்போது அடுப்பு ஹீட் ஆகிடுச்சு, மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், ஒரு வாட்டி நல்லா ப்ரெஸ் பண்ணி அமுக்கி விட்டுட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஸ்மச் பண்ணி விட்டாச்சு. எஸ். இப்போ வறுக்க போகிறோமா? ஆமாம், எண்ணெய் ஊற்ற போகிறேன். இதையாச்சு எப்படி ஒன்றா போட போகிறீங்களா தனித்தனியாவா? இல்லை, ஒன்று தான் போட போகிறேன். கொஞ்சம் பெரிய கடாயாக இருந்தால் நல்லாயிருக்கும், பட் பெரிய கடாயில் வேண்டாம். இந்த மாதிரி கடாயில் வரத்தா இன்னும் நல்லா கிறிஸ்பியாக நல்லா வரும். எண்ணெய் ஊற்றிக்கிட்டே இருக்கேன். மக்களே, ஆனால் உங்ககிட்ட பெரிய கடாய் இருந்தால் நீங்கள் 3 pieces 4 pieces அது எவ்வளோ பீஸ் இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஆக்சுவலாக. பட் எனக்கு இதுலேயும் 2 pieces ட்ரை பண்ணலாம். 2 போடலாம். பட் பார்க்குறேன், ட்ரை பண்ணுறேன். எங்கள் அம்மா கிட்ட இந்த சைஸ் இருக்கிறதுனால ஷி வாண்ட் டு ட்ரை வித் 1 or maximum 2. கொஞ்சம் ஆயில் நிறைய ஊற்றிக்கோங்க. வறுத்ததுக்கப்புறம் இந்த ஆயிலை வந்து மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஓகே டன். நான்வெஜ் பண்ணும்போது சமைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஓகே, இப்போ இது ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன உடனே பாருங்கள், லோ ஸ்லிமில் தான் வச்சுருக்கேன். 15 minutes வேக விடணும். ஒரு சைடு ஒரு வறுக்க விடணும். ஆமாம், 7.5 minutes. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு ஒரு 7.5 minutes அந்த மாதிரி. இது ஆயில்லையே நல்லா வெந்துடும். திருப்பி போடணும்னு பார்க்கலாம். திருப்பி போடணுன்னா போடலாம், இல்லைன்னா அப்படியே கூட வெந்துடும். ஆக மொத்தத்தில் 15 நிமிஷம். எஸ், ஆமாம். அப்போ தான் உள்ளெல்லாம் நல்லா வேகும், ஜூஸியாக ஆகும். அதுக்காக தான். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போது சிக்கனை போடலாம். கேஎஃப்சி சிக்கனை. அனூஸ் கேஎஃப்சி சிக்கன்னு சொல்லுங்கள், நம்ம வீட்டில் சொல்கிறோம்ல. எஸ், அனூஸ் கேஎஃப்சி. 15 நிமிஷம் மக்களே. ஸோ இந்த 15 நிமிஷம், அதுக்கப்புறம் அந்த 15 நிமிஷம். ஓகே, நல்ல கிறிஸ்பியான கேஎஃப்சி சிக்கன் வரும். அணுவோட ரெசிபி. அப்படி சொல்லுங்க. அணுவோடனா என்ன நினைச்சுப்பாங்க மக்கள்? அணுவோட ரெசிபில சொல்லுங்க. 7.5 minutes ஆயிடுச்சு. இப்போ இதை நான் திருப்பி போடுறேன். இவ்வளோ பெரிய பீஸை திருப்பி போடுறதே ஒரு பெரிய டாஸ்காக இருக்கும் போலே. அம்மா ஓகே. இப்போ லெக் பீஸை திருப்பி போடுறீங்களா? கஷ்டப்படுறாங்க பாவம் எங்கள் அம்மா. போடுங்க. அவ்வளோதான் மக்களே. பார்த்தீங்களா எவ்வளோ வெந்து வந்திருக்குன்ட்டு? இன்னொரு 7.5 minutes. ஓகே, அவ்வளோதான். இல்லை, ஆமாம். ஸ்லோ ஸ்லிமில் தான் வச்சுருக்கேன். ஸ்லோ ஸ்லிமில் தான் வேகுது. மறுபடியும் இதையும் வறுக்கணுமா? எஸ், இதையும் வறுக்கணும். நம்ம இதுக்கு கேஎஃப்சி போயே சாப்பிட்டுலாம் போலையம்மா, பெரிய ப்ராசஸாக இருக்கு. நம்ம ஹோம்மேட் இல்லை, ஹெல்த்தியாக இருக்கும். ஆயில் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்கோம். எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. நம்ம வீட்டில் இருக்கிற சிக்கன் ஃப்ரெஷ், நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணியிருக்கோம். ஆமாம், வீட்டில் இருக்கிற பொருள் ப்ளஸ் சிக்கன், ஃப்ரெஷ்ஷான சிக்கன் எல்லாமே ஃப்ரெஷ்ஷு. எஸ், அது ஒரு பெனிஃபிட் மக்களே. எப்பயுமே வெளியில் போய் சாப்பிட்றதுக்கும் நம்ம வீட்டில் அந்த இன்க்ரீடியன்ஸ் ட்ரை பண்ணி சாப்பிட்றதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை. 15 minutes ஆயிடுச்சு. ஒரு திருப்பி போட்டோம், 7 நிமிஷம் முடிஞ்சு டோட்டலாக 15 minutes. ஓகே மக்களே, 15 minutes நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுக்க போகிறோம். மெதுவாமா? மெதுவாக தான். இல்லை, சின்ன துண்டா வறுத்து நான் பார்த்ததில்ல எங்கள் அம்மா இது பண்ணுறது. மெதுவா. சின்ன சின்ன பீசஸ் போட்டால் பாப்கார்ன் மாதிரி. வாவ், செம்ம முருவலாக இருக்குமா.
ஆக்சுவலாக கேஎஃப்சி சிக்கன் இந்த முருவலுக்காக தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் மக்களே. அங்கே பாருங்க எப்படி முருவலாக பயங்கரமாக இருக்கான் இல்லை? நைஸ். அடேங்கப்பா, சூப்பர் சூப்பர் சூப்பர். அடுத்து இன்னும் 2 பீஸும் எங்கள் அம்மா போட்டுட்டாங்க. எஸ், 2 ஈடு முடிஞ்சிச்சு. முடிஞ்சிச்சு. ஓகே, 2 ஈடு முடிஞ்சிச்சு. எடுத்துடலாம் இப்போ. ஓகே மக்களே, முருன்னு சிக்கன் வறுத்தாச்சு. நீங்கள் நினைக்கலாம் vlogக்கு 2 பீஸ் போதுமே, எதுக்கு அனுராதா மேம் 4 பீஸ் பண்ணுறாங்கன்னா, அது அவங்க தங்களது மகனுக்காக வறுத்து வைத்தது. இவங்களுக்கு 2 நான் கேட்டேன் என்னன்னா, வரும்போது ஃப்ரெஷ்ஷாக வறுத்து கொடுக்க வேண்டியதுன்னா, பரவாயில்ல இருக்கட்டும், அவன் வந்துருவான், அவன் ஆஃபீஸ்லேருந்து கிளம்பிட்டான், அவன் வந்து வர நேரத்துக்குள்ளே நான் வறுத்து வச்சிருவேன்ல அப்படின்ட்டு. கேஎஃப்சி சிக்கன் முரு சிக்கன் ஸோ வறுத்தாச்சு. நம்ம டேஸ்ட் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி எனக்கு தெரியும், பட் இருந்தாலுமே இன்னைக்கு டேஸ்ட் பார்த்தேன் எப்படின்னு நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சூடு. அது அந்த பீஸ் சாப்பிட்டு சரி சாப்பிடு. சூப்பராக நல்லாக்கா? சூப்பராக இருக்கு. எனக்கு அவங்க அதை சொல்கிற வரைக்கும் கேஎஃப்சி சிக்கன்லேயே மக்களே மெயினாக ஜூஸியாக எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குன்றது தான் விஷயம். அதில் சீரியஸாக ரொம்ப ஜூஸியாக கிறிஸ்பியாக சிக்கன் நல்லா வெந்து அந்த மசாலாஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு. பட் கொஞ்சம் வீட்டில் சாப்பிட்றது பெட்டர். பெருசுன்றது வந்துட்டு ஊற வைக்கிறது தான் பெருசு. இதெல்லாம் ஊற வச்சு ஒரு 3 hours வச்சுடணும் ஃப்ரிட்ஜில். நீங்கள் மத்தியான நேரத்தில் பசங்களுக்கு சாயங்காலம் கொடுக்கணும், ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணோம்னா மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 1-1.5 மணிக்கு ஊற வச்சுக்கணும். 3 to 3.5 hours ஊற வச்சிங்கன்னா அந்த நம்ம ஊற வச்ச மசாலாஸ் எல்லாம் நல்லா உள்ளே ஊறிடும். அப்போ நம்ம அதுக்கப்புறம் மைதா மாவு ப்ளஸ் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டு பண்ணுறது நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராசஸ்ஸு. அது போட்டு எண்ணெயில் வறுக்கிறது 15 minutes தான். ஸோ ரொம்ப ஜூஸியாக ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வெந்திருக்கு சிக்கனு. இதோட நீங்கள் சூப்பராக இருக்கு. சூப்பராக இருக்கா? தேங்க்யூ. சூப்பராக இருக்கு. டொமேட்டோ சாஸு அப்படி இல்லைன்னா மயோனிஸ், இது 2 சில்லி சாஸ். நானே என் தம்பிலாம் வந்து தனியாக காசு கொடுத்து வாங்குவோம் விவசாயில. நார்மல் சாஸ் இல்லாமல் சில்லி சாஸ். ஸ்பைசி இருக்கிறவங்க சில்லி சாஸ் அண்ட் பிரி பவுடர்ஸ் கிடச்சதுன்னா பாரிஸ்லலாம் கிடைக்கும் நம்மளுக்கு. கிடச்சதுன்னா பிரி பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணிங்கன்னா பெரிய டிபார்ட்மெண்ட் தான் எங்கேயோ கிடச்சதுன்னா பிரி பவுடர்லாம் மிக்ஸ் பண்ணி இந்த ஸ்பைசி லவர்ஸ் என்னாலாம் பிரி சிக்கன் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன். பிரி பவுடர் அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா இன்னும் துக்கலாக செம்மையாக இருக்கும். ஸோ கேஎஃப்சி சிக்கன் அனூஸ் மேக்கிங் எப்படி இருக்குன்னு இன்னைக்கு பார்த்தீங்க. உண்மையாலுமே அருமையாக சூப்பராக இருக்குது. எப்பயுமே வெளி சாப்பாடை விட வீட்டு சாப்பாடு ஆரோக்கியம்னு உங்களுக்கே தெரியும். ஸோ மறக்காமல் உங்கள் கணவருக்கோ உங்கள் பிள்ளைங்களுக்கோ உங்கள் ஃபேமிலிக்கோ கேஎஃப்சி சிக்கன் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு ஐ மீன் எங்களுக்கு கமெண்ட் செக்ஷனில் அந்த உங்களோட மைண்ட் செட் உங்களோட வியூ என்னன்னு எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ இந்த மாதிரி சொல்ல தான் நாங்களுமே டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணுவோம். எங்கள் அம்மா எனக்கும் என் தம்பிக்காக ட்ரை பண்ண போய் தான் பாருங்க இந்த கேஎஃப்சி சிக்கன்லாம் ட்ரை பண்ணுறாங்க ஆக்சுவலாக. ஸோ ப்ளீஸ் டூ ட்ரை இன் யோர் ஹோம். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. ஓகே, மறக்காம என்ன பண்ணுவோம் சொல்லுவீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகான் அமுக்குங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஓகே, ஸோ மறக்காம இது எல்லாமே பண்ணிருங்க மக்களே. அடுத்த vlogல சந்திப்போம். ஓகே, லவ் யூ ஆல், பாய், வணக்கம், பாய். நைஸ், டூ ட்ரை.